பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிப்போம். 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். தேவ பிள்ளைகளே, இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது, தேவ பிள்ளை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவ பிள்ளைகளே, பிசாசு என்றால் கருப்பு உருவத்தில் இருக்கிறது இல்லை, எதுவும் ஒன்றும் இல்லை. பிசாசு ஆவியா இருக்கிறான். அந்த பிசாசு ஆவியா இருக்கிற டெவில் என்ன பண்றான்? ஏதாவது சரீரத்துக்குள்ள புகுந்துடலாமான்னு ஆசைப்படுறான். ஆம் தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சுவாபத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்துக்குள்ள புகுந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விட பார்க்கிறான். பார்த்தீங்கன்னா, திறந்த வீட்டில் நாய் நுழையும். தேவ பிள்ளைகளே, அதே போல எந்த சிந்தை திறந்திருக்கிறதோ தேவ பிள்ளை அந்த சிந்தைக்குள்ளே புகுந்து அவர்கள் சமாதானத்தையே அவன் கெடுத்து போட்டு விடுவான். தேவ பிள்ளைகளே, ஆம், எப்போதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்து இருக்கும்போது தேவ பிள்ளைகளே, சத்துருவானவனை எதிர்க்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு தேவ பிள்ளைய தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவானா. தேவ பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். அதே போல விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. பயத்தை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், கசப்பை கொண்டு வருவான், பெருமையை கொண்டு வருவான். அவன் சுவாபங்கள் மூலம் உங்களுக்குள்ளே புகுந்து கொள்ள விரும்புவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். எப்போதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.